அந்த இவங்க வந்து காட்டுக்குள்ள நல்லா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காய்ங்க. இவங்களுக்கு காட்ட எரிச்சு விவசாயத்த உருவாக்கணும். எல்லா கும்பலும் சொல்லும். அந்த ஆசிவ கும்பல், அந்த டிசிபி கும்பல்லாம் சொல்லும். முருகன் தான் காட்டை அழிச்சு நம்மளுக்கு நாகரிகத்த கத்துக் குடுத்தான்னு சொல்றாங்க. கந்தன் தான் அது. நிம்மதியா காட்டுக்குள்ள வாழ்ந்த மக்கள காட்ட ஃபுல்லா அழிச்சு, அந்த காட்டுல விவசாயம்ன்ற பேர்ல விவசாயம்ன்றது ஆர்ட்டிபிஷியல் தான். அது இயற்கை கிடையாது. செயற்கை தான். ஆனா இயற்கையோட கொஞ்சம் கொலாபிகேஷன் பண்ண ஒரு விஷயம். இயற்கை மாரி வளர்ந்துகிட்டு இருந்த காட அழிச்சு, செயற்கையா ஒரு ஒரு விஷயத்த உருவாக்கி விவசாயம்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாய்ங்க. அப்புறம் ஒரு அறிவாளிய கேட்பாய்ங்க. அப்ப நீங்க சோறு சாப்பிடாத வைக்காதன்னா, இது பிராக்டிகலான விஷயம் கிடையாது. அந்த காலத்துல காட்டுல இருந்துச்சு. இப்ப காடு வளங்கள்லாம் நெறைய இருந்துச்சுன்னா, நான் காட்டுக்குள்ள இருக்க பொருட்கள தான் வாங்கி சாப்பிடுவேன். இப்ப இல்ல. இல்லாத விஷயத்த பேச முடியாது. ஆனா நடந்து வந்த பாதைய பத்தி பேசுறது ரியாலிட்டி. இந்த புரிதலோட பேசணும். தற்குறி மாரி கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. இந்த விவசாயத்த கொண்டு வந்து கந்தன் தான் காட்ட கொளுத்தி, இந்த மாரி ஒரு நாகரீகத்த உருவாக்கியிருக்கான் கந்தன். எதுக்குன்னா, காட்டுல சுதந்திரமா இருந்திருக்கானுங்க. இந்த மக்கள் கட்டுப்படுத்த முடியல. அப்போ வணிகம்ன்றது ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வரணும் இவைங்கள. அப்ப கொண்டு வரதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஃபுட்ட வந்து இப்படி செயல்படுத்தணும்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்து குடு. விவசாயத்த அறுவடை பண்ணி சாப்பிட்டுட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாய்ங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதை அப்படியே ஏன் வச்சிருக்கீங்க? இவ்வளவு விஷயங்கள் கிடங்கா இருக்கு. இதெல்லாம் நோண்ட போறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு குடுங்க. நாங்க உங்களுக்கு இது தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட குடுக்குறாய்ங்க. கோல்ட குடுத்து அத வச்சு வணிகம் பண்ண ஆரம்பிக்கிறாய்ங்க. ஓ! அப்ப இத குடுத்தா இத குடுப்பீங்களா? அப்படின்ற மாரி நாகரிக வளர்ச்சிய அவிங்க வளர்ந்து காட்டுறானுங்க. அதாவது நாங்க வீடெல்லாம் கட்டி ஆடம்பரமா வாழ்றாய்ங்க. இதுதான் வாழ்க்கை போல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல இருந்த மக்கள்லாம் ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கைக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, வணிகம் தேவைப்படுது. அதுக்கு புது புது பயிர்கள்லாம் இன்ட்ரோ குடுக்குறானுங்க. கரும்பு, விவசாயம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாய்ங்க. நல்லா நோட் பண்ணி பாரு. விவசாயம் பண்றவன் அப்படியே தான் இருப்பான். விவசாயத்த வாங்கி அறுவடை பண்ணி விக்கிறான் பாரு வியாபாரி. அவன் தான் வளர்ந்துட்டு இருப்பான். ஸோ அதுக்காக அவங்கள உருவாக்கி வச்சிருக்கானுங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. ஆதியில சொல்றேன். அப்படியே மக்களுக்கு நெறைய காசு கிடைக்குது. அவங்களும் வீடு கட்டுறாங்க. செல்வ செழிப்பா மாறுறாங்க. இயற்கையான உண்மையான வாழ்க்கைய விட்டு செயற்கையான நாகரிக கட்டமைப்புக்குள்ள அப்படிதான் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா ஆரம்பத்துல எல்லாமே ஆடம்பரமா இருக்க மாரி இருக்கும். ஆனா அது எண்டிங் இருக்கும்ல. நிம்மதின்றது போயிரும் எனக்கு. ஸோ எல்லாத்துக்காக ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த காட்டுல இருக்கும்போது அவிங்க ஓட மாட்டாய்ங்க. உணவு தேவைக்கு மட்டும் போயிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க குடும்ப குட்டியோட. ஆனா நாகரீக கட்டமைப்புக்குள்ள போன பிறகு காலைல எந்திரிச்சு ரொட்டேஷன்ல ஓடிட்டே இருப்பாய்ங்க. சம்பாரிக்கணும், சம்பாரிக்கணும்னு ஓடிட்டே இருப்பாய்ங்க. அப்படி கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கிரிப்ட். இந்த நாகரீக வளர்ச்சியில இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். ஓகே. எல்லாமே புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்போ இப்போ இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜ் சாப்பிடணும்னு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு எல்லாருக்குமே. ஏன் இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது? நம்ம முன்னோர்கள் நம்ம கூட வாழ்ந்தவங்க, நம்ம கூட கறி விருந்தெல்லாம் சாப்பிட்டவங்க தான் இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு படையல் போடும்போது என்ன பண்ணணும்? அந்த சாப்பாடு தானே போடணும். அதானே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு போயிட்டு வெறும் வெள்ளச்சோறையும், அதில இப்ப இதெல்லாம் மிளகா அது என்ன சீரகமா இது கருப்பா இருக்கும்ல எள்ளு இதெல்லாம் கலந்து வச்சோம்னா, இது என்ன எனக்கு புரியல. அவைங்க அத சாப்பிடுவாங்களா? நிம்மதியா இருப்பாங்களா? அவங்களுக்கு என்ன ஒரு மரியாதை குடுத்து நீங்க பண்ணணுமோ, அத தானே பண்ணணும். நான் எல்லாருமே பண்ணுங்கன்னு நான் சொல்லல. ஆனா ரியாலிட்டி என்ன? அத பேசணும்ல. வெஜ் மட்டுமே சாப்பிட்டுட்டு நம்மள எப்படி வெஜ்ஜா மாத்துனாய்ங்க? அத நான் வந்து வள்ளலார் குரூப் பத்தி வீடியோ வரும்போது பேசுறேன். இந்த வெஜ்ஜ பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுவோம். ஏன் மனிதர்கள் வந்து இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போய் ஆன்மீகத்துக்குள்ள போனோனே வெஜ்ஜா மாறுறாய்ங்க? அது எப்படி ஒரு 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 புரொபகண்டாவா